ராஜ்யம் கடைசியில் எழும்பும். ஆக இந்த ராஜ்ய எழுப்பினால்தான் சாத்தானை தோற்கடித்தவர்கள் ஐக்கியம்தான் ராஜ்யம். அவனை தோற்கடித்து ஜெயம் பெற்றவர்களுக்கு தேவன் விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீ வெளிப்படுகிற 2ஆம் அதிகாரம் 28 வாசிங்கள. 2:28 வாசிங்க. விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். 26 வாசி. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல சாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படிதான் ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெளி நட்சத்திரம் யாருங்க? ஜெயங்கொண்டவர்களுக்கு தந்த விடிவெளி நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்து மணவாளனாக தன்னை கொடுப்பார்.